நாளைக்கு ஒருவேளை ஆட்சி அதிகாரம் என் கையில் வந்ததுன்னா இந்த 145 பேர் பாம் பிளாஸ்ட்லேயும் இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கும் ஜிகாதிகள்னால இறந்தாங்க பாருங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை, அவங்களுக்கு தேவையான பொருளாதார உதவி, வீடு இல்லாதவருக்கு வீடு. ஏன்னா அவன் எந்த தப்பும் அவன் போய் நடிகன் பின்னாடி போல, அவன் யாரையும் போலீஸ்காரனை எரிக்கலை, ஊர் சொத்தை லூட் பண்ணலை, கலவரத்தை அவன் தூண்டலை. ஐ லவ் இட். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அவருக்கு பயம் இன்னும் ஜாஸ்தியாக ஏற்படணும். அந்த கிளியிலேயே அந்த அச்சத்திலேயே அவர் பார்க்குற இடம்லாம் பாஜக, பார்க்குற இடம்லாம் ஜெய் ஸ்ரீராம், பார்க்குற இடம்லாம் வந்தே மாதரம், பார்க்குற இடம்லாம் பாரத் மாதா கி ஜெய், பார்க்குற இடம்லாம் ஒரு காவி மயம் அப்படின்னு அது மேலும் மேலும் வன்னியரசு இப்படி புலம்பணுங்கிறது தான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். புழுதிவாரி மகன்களுக்கு ஒரு சிந்தனை இருக்குது. இதை நீண்ட நாள் முன்னாடியே இதை நசுக்கி இருக்கணும். எப்படி மூட்டை பூச்சியை நசுக்கிறோம் பார்த்தீங்களா, காலால் வச்சு நசுக்கிறோம்ல, கட்டெரும்பு கடிச்சுன்னா ஒரு அடிக்கிறோம், கொசு கடிச்சு அடிக்கிறோம். அந்த மாதிரி இந்த பயலோட இந்த பெரிய மோட்டா கொசு கடிச்சுன்னா அடிக்கும்போது ரத்தம் கை முழுக்க இதாகிருக்கும். அந்த மாதிரி இவங்களை கதற 7-8 வருஷம் முன்னாடியே அவங்களை அடிச்சிருக்கு. நீங்கள் எல்லா கடவுள்களையும் வண்டியாக திட்டுவாங்க. நீங்கள் முகமது நபி யார், கன்னிமேரி யார் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை முன்வைத்தாலே இட் இஸ் எகெயின்ஸ்ட் அவர் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட். ஆனால் இந்த போராட்டக்காரர்கள் பாருங்கள், இது உழைச்சி சாப்பிட்றாங்க. இந்த போராட்டக்காரர்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? பிரியாணி, சிக்கன் 65, டப் சிக்கன், மட்டன் பிரியாணி, மீன் வறுவல், அப்புறம் பிஸா, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணாலும் உங்களுக்கு தரோங்க அப்படிங்கிற லெவலில் 24 hours நான் ஸ்டாப் சப்ளை. இவங்க இதுக்கு பணம் எங்கேருந்து வந்தது? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தை சேர்ந்தோருக்கு அரசு பணி வழங்கிய அரசாணை ரத்து, உயர்நீதிமன்றம் அதிரடி. திண்டிவனம் பள்ளியில் சாரணர் இயக்கத்தின் ஜெய் ஸ்ரீமான் முழக்கத்தை வைத்து அரசியல் பேசிய வன்னிய அரசு, நயினார் கண்டனம். போதைப் பொருள் கடத்தல் கும்பல் அச்சுறுத்தலால் இலங்கை தேவிநுவரவில் உள்ள ஹிந்து கோவில் விழா ரத்து. பிரதமர் மோடியின் செல்ஃபி வீடியோ திடீர் நீக்கம், மன்னிப்பு கேட்ட மெட்டா நிறுவனம். ஜந்தர் மந்தர் நீட் போராட்ட வழக்கு, சிறார் மற்றும் குற்ற பின்னணி இல்லாதவர்களை மட்டும் விடுவிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். முதல் செய்தியாக கரூர், அந்த கரூரில் ஒரு துயர சம்பவம் நடந்தது. அதில் 41 பேர் இறந்து போனாங்க. அந்த இறந்து போனவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே தாவேகா சார்பில் நஷ்டஈடு அவங்க கட்சியின் சார்பாக 20 லட்சம் ரூபாலாம் கொடுத்தாங்க. அதையும் கூட அவங்க வீட்டுக்கு வர வச்சு தான் அப்போ விஜய் கொடுத்தாரு. ஆனால் இப்போ அது தெய்வாதீனமாக அவங்க ஆட்சிக்கும் வந்துட்டாங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பல பேரும் அவர்களை போய் விசாரித்தாரா அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை ஒருத்தன்னு சொல்லும் பொழுது, திடீர்னு கரூருக்கு போயிட்டு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அரசாணை அவர் கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். அதற்கான நியமன ஆணைகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இதை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டது. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் கொடுத்துருந்தீங்கன்னா, இது ஏற்கனவே சில இடங்களில் விபத்துலலாம் இறந்து போயிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் பார்க்குறோம், சிவகாசியில் பட்டாசு இதில் பல பேர் இறந்து போகிறாங்க. அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு பிரெட் வின்னராக இருப்பாங்க. அவங்களாம் இறந்து போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி பண்ணுறோமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டு வழக்கு தொடுக்கும் பொழுது இப்பொழுது நீதிமன்றம் கேட்டிருக்கு, இந்த அரசாணை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது மாதிரி அப்படி நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு. இப்போ மேல்முறையீடு செய்வதை பற்றி தமிழக அரசு யோசித்து கொண்டு இருக்கிறது. அநேகமாக மேல்முறையீடு போவாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஊரானது எடுத்து வேலியில் விடு. நீங்கள் கிராமத்து பழமொழியை சொல்கிறீங்க, அது பல பேருக்கு புரியலாம், புரியாமலும் இருக்கலாம். அது அவங்களுடைய இதுக்கே கற்பனைக்கே விட்டுருவோம். அவனுக்கு தானே முள்ளு குத்த போகுது, நமக்கு என்ன வந்திருக்கு?
அப்படிங்கிற கதையாக இவங்க வந்து அரசாங்கம் பணத்தை எடுத்து எப்படி வேணால் இது பண்ணலாம். இது வந்து தமிழக அரசியலில் வந்து இது முதல் முறை அல்ல. மொழிப்போர் தியாகி அப்படின்னு சொல்லி ரவுடித்தனம் பண்ணவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தமிழுக்கு எதிரானவன் நீ, திமுக மட்டும்தான் மொழியா என்ன, திமுககாரன் மட்டும்தான் தமிழுக்கு அத்தாரிட்டியா? அவன் பாதி பயலுக்கு ழாவே தெரியாது. அதோடு இல்லாமல் அந்த திருக்குறள் என்பதே அது ஆரிய கலப்பு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு திமுககாரன் 4 பேரை கூப்பிட்டு அவன் டெல்டா காரனாக இருக்கக்கூடாது. டெல்டா காரனாக தான் அவன் ழா கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவான். அவனுக்கு 83 தான். 83 நம்மள மாதிரி தான் 79, 80, 81 நமக்கும் அந்த இருக்குல்ல, ஜவுத்தாள் பை இதெல்லாம் நமக்கு இருக்குல்ல, அதான் அவனுக்கு இருக்கு தானே செய்யும். நம்ம ஊருக்காரன் தானே. டெல்டா காரனை விட்டுட்டு, ஏன்னா அவன் தான் தமிழ் வந்து ஸ்பஷ்டமாக பேசுகிறவன். நீங்கள் தமிழை வந்து அவன் பேசுகிற தமிழை வச்சு அது பெருமை மிகு இது நமக்கு தான். அது காலரை தூக்கி விட்டுக்கலாம். நம்ம அழகான ஏழை குழந்தை அழுகிய வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது அப்படின்னு நீங்கள் திமுககாரன் 10 பேரை கூப்பிட்டு சொல்லுங்க. அவன் எப்படி அந்த ழாவை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் இன்ப நிதிக்கெல்லாம் சவால் விடுவீங்க போல இருக்கு. ஆமாம், தாராளமாங்க. இது உதயநிதிக்கே சவால் விடுறேன், ஸ்டாலினுக்கே சவால் விடுறேன். இது கருணாநிதியை தவிர மீதி யாருக்குன்னா சவால் விடலாம். தயாநிதி மாறன் உட்பட எல்லா பயல்களும் முட்டா பயிலுவாங்க. அதில் தற்குறிங்க. அவங்க வந்து ஒரு எதுக்கும் லாய்க்கில்லாத பயிலுங்க. அதிர்ஷ்டத்தில் அவங்க வந்து கருணாநிதியோட உழைப்பை வச்சு, அது தப்போ ரைட்டோ, கருணாநிதி ஒரு உழைப்பாளி அடுத்தவனை கவர்ற மாதிரி பேசினது அந்த மொழிப்போர் அப்படின்னு சொல்லி இவங்க ஏமாற்றி அதில் போலீஸ்காரனை மாட்டு வண்டியில் கட்டி கொளுத்தின ரவுடி கூட்டம், ட்ரெயினை சூறையாடின ரவுடி கூட்டம். அந்த மாதிரி அவங்களுக்கும் என்ன பண்ணாங்க, மொழிப்போர் தியாகி அப்படின்னு இது கொடுத்து அவங்களும் அதுக்கு அந்த பல வேலைகள்லாம் செஞ்சாங்க. இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். அன்றைக்கே காமராஜர்லேருந்து ராஜாஜிலேருந்து பல பேர், மாப்பூசிலேருந்து பல பேர் கண்டிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இது வந்திருக்காது. 2வது, இந்த 41 பேர் இறந்து போனதுக்கு காரணம் என்ன, கூட்டினது யாரு? ஜெயலலிதா அந்த அம்மா முதல்வராக இருந்தபோது சித்ரா பௌர்ணமிக்கு இதில் மகாபலிபுரத்தில் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு பெரும் கலவரம் உண்டு. 3 கோடி ரூபா பாமக தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், திமுக நிஜமாகவே தாவேக்காக்கு மேலே ஒரு எதிர் மனோபாவத்தில் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? செப்டம்பரில் நடந்த இந்த சம்பவத்துக்கு நீங்கள் தாவேக்காட்டே இது ரெக்கவர் பண்ணியிருக்கணுமா இல்லையா திமுக? இல்லை, ஒருவேளை இதுக்கு திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி திமுக தான் அரசியல் காழ்ப்புன்னு, அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை மறுக்க முடியாது. தாவேக்கா வந்து ஒரு மிஷினரி ஏஜெண்ட்டாக மாதிரி செயல்படும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தினாலேயே நம்ம எல்லாத்துக்கும் தாவேக்காவை எதிர்க்கணுங்கிறது கிடையாது. நியாயமான சில தர்மமான விஷயங்களுக்கும் நம்ம உள்ளது உள்ளபடி பேசுவோம். செந்தில் பாலாஜிக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் அதில் எவ்வளோ தூரம் தொடர்பு இருக்குது அப்படின்னு ஒருவேளை அந்த சந்தேகம் இந்த ஆட்சிக்கு இருந்ததுன்னா ஜோசப் விஜய் என்ன பண்ணலாம், டே டு டே அந்த கேஸை நடத்தி சீக்கிரம் முடிச்சு திமுகட்டேருந்து அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுங்க. திமுகவுக்கு இல்லாத சொத்தா? செந்தில் பாலாஜியை பிடிச்சா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நிவாரணம் கொடுக்கலாம். இந்தாப்பா 10,000 ரூபா நீ வச்சுக்கப்பா அப்படின்னு செலவுக்கு வச்சுக்க, ஒரு டீ சாப்பிட வச்சுக்க அப்படின்னு கூட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஊரடித்து ஒலையில போட்ட கட்சி, ஊழலுக்கு உற்சவம் நடத்தின கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க அதையும் செய்யலை. ஆனால் கோர்ட்டுக்கு போய் இப்படி சொல்லும்போது கோர்ட் இப்படி வந்து மண்டையில் குட்டோன்னு நினச்சி தான் இவங்களும் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப கொடூரமான விஷயம், இப்போ திமுகட்டேருந்தும் தாவேக்காட்டேருந்தும் பாரதிய ஜனதா கட்சி படிக்க வேண்டிய பாடமாக நான் நினைக்கிறது. தலைவர்களுக்கே நீ அட்வைஸ் பண்ணுறியா? இல்லை, நான் கண்ணாடி முன்னாடி நின்று எனக்கு சொல்லிக்கிறேன். நாளைக்கு ஒருவேளை ஆட்சி அதிகாரம் என் கையில் வந்ததுன்னா இந்த 145 பேர் பாம் பிளாஸ்ட்லேயும் இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கும் ஜிகாதிகள்னால இறந்தாங்க பாருங்கள். அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை, அவங்களுக்கு தேவையான பொருளாதார உதவி, வீடு இல்லாதவருக்கு வீடு. ஏன்னா அவன் எந்த தப்பும், அவன் போய் நடிகன் பின்னாடி போல, அவன் வந்து யாரையும் போலீஸ்காரனை எரிக்கலை, ஊர் சொத்தை லூட் பண்ணலை, கலவரத்தை அவன் தூண்டலை. ஸோ சுவேந்திர அதிகாரி வழியில நீங்க வரலான்னு இருக்கீங்க. கண்டிப்பா அவர் பொலிட்டிக்கல் மர்டர் மேல செய்யறதுக்கு தயாராயிட்டு வர தாரகை, பூதகி, ராட்சசி என்ன வேணா சொல்லலாம் அந்த அம்மாக்கு. அந்த அவங்க இதில் ஆட்சி அதிகாரத்தில் 300 பேர் செத்ததுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தட் ஹேஸ் டு பி டேக்கன் கேர். ஏன்னா அந்த மாநிலமே கையை விட்டு போயிருந்துருக்குங்க. இன்றைக்கும் தமிழ்நாடு வந்து ஒரு கேரளா மாதிரியோ காஷ்மீர் மாதிரியோ மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த 145 பேருடைய உயிர் தியாகம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து ஒரு தேசிய ஒருமைப்பாட்டோட வச்சிருக்கு. தமிழன் வந்து தேசிய ஒருமைப்பாட்டோட இருக்கிறவன் தான், தேசிய எண்ணம் மேலானவன் தான். போஸ்ட்னு பேர் வைக்கிறவனும் இங்கே தான், நேருன்னு காந்தி பேர் வைக்கிறவனும் இங்கே தான், காந்தின்னு பேர் வைக்கிறவனும் இங்கே தான்,
உமாபாரதி வந்து அயோத்தி மூமெண்ட்டில் போய் பஸ் எடுத்துகிட்டு போய் உடைச்சி கேட் கிராஷ் பண்ணி போகும்போது தான் மதுரையில் இன்றைக்கி முழு நேர ஊழியராக இருக்கிற ராமசேகர், அவர் பொண்ணுக்கு பேர் உமாபாரதி, அந்த பாப்பாக்கும் கல்யாணம் ஆகி இப்போ ராமசேகர் தாத்தாவாயிட்டார். அந்த மாதிரி ஒரு தேசிய எண்ணம் கொண்டவன் வந்து தமிழன். அவன் வந்து என்றைக்குமே வந்து அது வடக்கு தெற்கு பேதம் பார்த்தது கிடையாது. தேசிய எண்ணம் தான் மேலோங்கி நிற்கும். இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஓட்டு பொறுக்கிய அரசியலுக்காக ஜிகாதிகளை வளர்த்து விட்ட கொடும் பாவத்தை செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சூழ்ச்சியை முறியடிப்பதற்காக 145 பேர் நடு ரோடுக்கு வந்து அந்த குடும்பம், அதில் 145 குடும்பத்தில் பல குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக நசிஞ்சு போயிருக்கு. இந்த சித்தாந்தத்துக்காக வேலை செஞ்சவோம். எனக்கு அதில் பாஞ்சு வந்து நம்மளே ஏசுவாங்க. உடுமலைப்பேட்டை கௌசிக்கு வேலை கொடுத்த நீங்கள் நியாயம் தானே அவன் கேட்குறது? கௌசிக்கு ஒரு நியாயம், ஆட்டோ ரகுபதிக்கு ஒரு நியாயமா, டெய்லர் கார்த்திகேயனுக்கு ஒரு நியாயமா, திண்டுக்கல் செல்வராஜுக்கு ஒரு நியாயமா? நான் திண்டுக்கல் மாணிக்கத்தை கூட சொல்ல, ஏன்னா அவர் கொஞ்சம் செல்வ செழிப்பானவர், 4 பிள்ளைங்களையும் செட்டில் பண்ணி ஓரளவுக்கு நல்ல சௌரியமாக இருந்தார். அதனால வசதியாக இருந்தால். ஆடிட்டர் ரமேஷும் நல்ல சௌரியமாக இருந்தார், அதனால கொல்லலாமா? நியாயமான கேள்வி தானே இதெல்லாம். அதனால இந்த நீங்கள் இதுக்கு நியாயமான விஷயம் செய்ய வேண்டியது. எந்த ஒரு விஷயம் இதுவும் தெரியாமல் அவன் வந்து புல் பூண்டுக்கு கூட தீங்கு நினைக்காத வெள்ளையப்பனையும் இவனு பாடி சுரேஷையும் அரவிந்த் ரெட்டி இந்த மாதிரி எவ்வளோ பேர். ஆடிட்டர் ரமேஷ் என்ன நினைச்சாரு? ஆஃபீஸை பூட்டிட்டு சோறு திங்க போகலான்னு கிளம்பினவரை இழுத்து போட்டு ஆட்டை வெட்டுற மாதிரி கொத்தி கொன்னாங்க. அதுக்கெல்லாம் கூட மத்திய அரசு இன்னி வரைக்கும் இது ஒரு பெருமையா அப்படின்னு நமக்கு வந்து பல பேர் வகுப்பெடுப்ப வருவாங்க. உங்களோட எங்களுக்கு நிறையா வருத்தங்கள் உண்டுங்க. இல்லைங்க, எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, நீங்கள் வாங்க எல்லாரும் வந்து பார்த்து சிரிங்க, கை கொட்டி சிரிங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். என் வீட்டு பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே தான் பேச முடியும். இருந்தாலும் ஒரு ஒப்பீட்டு அளவில் இது தாவேக்காக்கும் புரியணும், திமுகக்கும் புரியணும், பார்க்குற நம்ம நேயர்களுக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் இது சொல்கிறது. இப்போ குடி நோயினால் பல பேர் சாவறான். ஒரு வீட்டுக்கு ஒரு குடிகாரனை இந்த தமிழக அரசு நல்லா உரம் போட்டு நல்ல பாட்டில் சாராயம் கொடுத்து பிரமாதமாக வளர்க்குது. எக்ஸ்ட்ரா 20 ரூபா வாங்கிட்டு வேறு அதுவும் வாங்கிட்டு இன்னி வரைக்கும் அந்த பணம் எங்கே போகுதுங்கிறது யாருக்குமே தெரியல. அது ஆட்சியாளர் திமுக வந்து என்ன சொன்னேன்லடா பணம் எங்கடா போகுது அவனும் கேட்க மாட்டான், பத்திரிகைகளும் கேட்கல, அண்ணா திமுகவும் வாய்மூடி மௌனியாக இருக்கு. அப்படி இருக்கிற ஊரில் இந்த ஊரில் இது வந்து ரொம்ப டூ மச். நீங்கள் வந்து நீட்டுனால செத்தவனுக்கு ஒரு சட்டம், +2ல் செத்தவனுக்கு ஒரு சட்டம், கட்சி போராட்டத்துக்கு போய் தலைவரை போய் பார்க்கறதுக்கு செத்தவனுக்கு ஒரு யாத்திரைக்கு, இன்னொன்று எந்த பழி பாவமும் அறியாத 55 பேர் அங்கே 60 பேர் பாம்பிளாஸில் செத்தான். அவனை பற்றி எந்த ஆட்சியாளர்களும் தமிழக ஆட்சியாளர்கள் யாருமே கவலைப்படல. மத்திய அரசு தான் ஏதோ அவங்களுக்கான ஏதோ சின்ன அளவில் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது ஏதோ ஒரு முயற்சி செஞ்சு ஒரு சின்ன அளவில் தான் செய்ய முடிஞ்சது. இப்போ கள்ளக்குறிச்சியில் சாராய சாவு பணத்தோட 10 லட்சத்தோட முடிச்சிட்டாங்களே அந்த குடும்பத்துக்கும். அதே மாதிரி செங்கல்பட்டில் சாராயம் குடிச்சு செத்தவனுக்கும் நிவாரணம், சாராயம் வித்தவனுக்கும் நிவாரணம். எவ்வளோ ஒரு பிரமாதமான இல்லை, சூப்பரில் திராவிடியா மாடல் ஆட்சியில் அந்த அளவுக்கு இந்த தமிழகத்தை வந்து குழப்பி கந்தரகோலமாக வச்சுருக்காங்க. இதுக்கு கோர்ட்டு தலையிட்டது சரியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அடுத்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு சம்பந்தமான ஒரு செய்தி. அவர் வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள். சூப்பராக இருப்பார்ல அவர் வந்து அவருடைய சட்டமன்ற தொகுதி திண்டிவனம், அதில் வந்து புனித அன்னாள் மேல்நிலை பள்ளியில், அது தமிழ் படுத்தாதீங்க ஏன்னா அது யாருக்குமே புரியாது, அந்த மேல்நிலை பள்ளியில் ஒரு நிகழ்ச்சி கலந்துக்க போகிறாரு. அங்கே போனவுடனே சீஃப் கெஸ்ட் வரும் பொழுதெல்லாம் அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பேரட் மாதிரி நடக்கும். ஸ்கவுட் பாய்ஸு, என்சிசி, என்ஆர்சி இவங்களெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. அப்படி ஸ்கவுட் பாய்ஸை வச்சு அவருக்கு வந்து சல்யூட் பண்ணியிருக்காங்க. அமைச்சரே நம்ம ஸ்கூலுக்கு வராரு அப்படின்னு. அதில் போகும்பொழுது எப்பொழுதுமே வந்து ஸ்கவுட்டில் வந்து ஒரு கோஷம் ஒன்று உண்டு, ஜெய்ஹிந்த் ஸ்ரீமான், வந்தவர் கணம் பொருந்திய மனிதர் அப்படின்னு அவங்க தப்பாக நினச்சிட்டு ஸ்ரீமான் அப்படின்னு பட்டு கொஞ்சம் அப்படின்னு. இவர் என்ன நினைச்சிட்டாரு, இது ஸ்ரீராம் அப்படின்னு இவர் நினைச்சிட்டாரு. ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு கிறிஸ்தவ பள்ளியிலே வந்து கோஷம் போடுறாங்க. அதுவும் ஸ்கவுட்டுக்குள்ளார RSS பூந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு டவுட்டோடலாம் அவர் பேச ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கு வரலாறுன்னு ஏதோ
நீட்டி முளைக்கி பேசியிருக்காரு. இதை வந்து நயினார் அவர்கள் கிண்டலாக கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அவருக்கு ஜெய்ஹிந்துக்கும் ஜெய் ஸ்ரீராமுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப தமாஷா பார்க்குறேன். ரொம்ப என்ஜாய் திஸ். நம்மளுக்கு வந்து வர வர நம்மளை ஒரு சாடிஸ்டாவே இந்த கும்பல் ஆக்குது. நம்ம அடுத்தவனுடைய துன்பத்தில் இன்புறுதல் இருக்குல்ல, அது வந்து இந்த அரசியல் ரீதியாக பார்க்கும்போது எனக்கு வந்து திமுக, இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கங்கள், கிறிஸ்துவ மிஷினரிகள், இந்த மிஷினரிக்கு சாதகமாக இருக்கிறவங்க கூடியவங்க, அந்த கால் டாக்ஸி தலைவர், ஓலா யூபர் வாயர், அருமை அண்ணன் மரியாதைக்குரிய திருமா, இவங்களெல்லாம் கதரும்போது எனக்கு அப்படியே காதில் ரொம்ப அப்படியே ஜாலியாக ஐ என்ஜாய் தட் மொமெண்ட். இப்போ அதே மாதிரி தான் இப்போ வந்து அவர் பேர் என்ன, வன்னியரசு. அவர் வன்னியரசுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு அவருக்கு மனநோயால் பீடிக்கப்பட்டிருக்காரு பாருங்க. ஜெய் ஸ்ரீ, அவர் என்ன, ஸ்ரீமான், ஜெய் ஸ்ரீமான், ஜெய்ஹிந்த் ஸ்ரீமான். அரவர காதல விழுறவனுக்கு கூட ஜெய்ஹிந்த் ஸ்ரீமான் அப்படிங்கும்போது ஜெய் ஸ்ரீராம்னு காதல விழாது. என்னமோ சொல்றாங்க, அது என்னங்கன்னு ஒரு தடவைக்கு 2 தடவையா கூப்பிட்டு கேட்டுட்டு கண்டிச்சு பேசியிருக்கலாம். ஆனா அந்த ஜெய் ஸ்ரீராம்னு கேட்ட உடனே அவருக்கு ஒரு பதட்டம் வருது பாருங்க. இப்ப அது அந்த கிறிஸ்தவ பள்ளியில அப்படி வாழ்ந்த உடனே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதுக்கும் வரேன். இப்ப சில பேர் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து நம்புறதா நம்பாமல் இருக்க முடியாதான்னு தெரியாது. அவன் வந்து செய்வனை வச்சுட்டான், அவனுக்கு மந்திரம் போட்டான், முட்டையை மந்திரிச்சிட்டாங்க. முட்டை மந்திரிக்கிறதுன்னு ரொம்ப கிராம நம்ம ஊர் சைடில் ரொம்ப இது உண்டு. அப்புறம் போய் இதில் விருதாச்சலம் பக்கத்தில் குளஞ்சியப்பர் கோவிலில் காசு வெட்டி போட்டான் அப்படிங்கிற ஒரு பழமையான நம்பிக்கைகள் பலது உண்டு. நான் நம்பிக்கையை கொச்சப்படுத்தலை, இருந்தாலும் அதில் எனக்கு ஏற்பட்ட ஒரு சில அனுபவங்களை சொல்லும்போது, நான் கந்தசஷ்டி கவசம் பாட்டு போட்டேங்கி, அதை போட்டவுடனே அந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து நிறுத்து இந்த பாட்டை ஏன் போடாத அப்படின்னு பிரச்சனை பண்ணாங்க. இவங்க வந்து துர்தேவதை உபாசனையில் இருக்கிறவங்க அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு வந்து இதுக்கு அழறதா சிரிக்கிறதா எந்த ரெஸ்பான்ஸும் காமிக்காமல் நான் வந்து அப்படியே நம்ம அன்பு அண்ணன் மாதிரி நான் எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே காமிக்காமல் பேசாமல் இருந்துட்டேன். இப்படியும் ஆட்டாமல் இப்படியும் ஆட்டாமல் அப்படியே அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் அந்த முகத்தில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனே காமிக்காமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கே செய்வனை செஞ்சுட்டாங்க போல இருக்குது அப்படின்னு வேறு நினச்சிப்பாங்க. அது ஒரு விதமான சில பேருக்கு வந்து பிளாக் மேஜிக் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணுவாங்க. இது நம்ம நிறையா கொஞ்சம் இதுக்குள்ளேயே போனேன்னு வச்சுக்கலாம். சில பேர் வந்து என்னதானே சொன்னேன்னு பாஞ்சி வந்து அப்புறம் ஃபோனில் சண்டை போடுறவங்கலாம் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் போகுது. அதனால அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகல, இன்னும் இதுக்குள்ளேயே இருக்கு பல விஷயங்கள். அதை வந்து நான் ஒரு மூட நம்பிக்கை, அது எப்படிங்க முடியும் அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியல, உங்களுக்கே யாரோ வச்சுட்டாங்க தெரியுமா, ஏன் உங்களுக்கு தொடர்ந்து இந்த 10 வருஷம் 15 வருஷமா பிரச்சனை வருது? உங்களுக்கு வந்து ஒரு இன்சுலேஷன் பாதுகாப்பு இல்லை, அதுக்கு பாதுகாப்புக்கான ஏற்பாடை பண்ணிங்க அப்படின்னு சொல்லும் போதே நாம் ஏதோ தப்பி தவறி ஏதோ பேச்சுட்டோம்ல இருக்குன்னு ஒரு நம்மளே கதிகலங்கே வைக்கக்கூடிய அளவுலலாம் இது பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மனோநிலைக்கும் இந்த வன்னியரசு மனோநிலைக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. வன்னியரசு மனநோயால் பீடிக்கப்பட்டிருக்கார். அவருக்கு வந்து ஜெய் அப்படின்னாலே ஜெய் ஹிந்த் ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையோட அர்த்தம் கூட இது பண்ணாமல் பாஞ்சு வந்து நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன், கிறிஸ்துவ ஸ்கூலுக்குள்ள கூட சங்கிகள் புகுந்து விட்டார்கள் புகுந்த சங்கி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு பார்க்குற இடம்லாம். இப்போ நீங்கள் காவி சட்டை போட்டிருக்கீங்க, அவருக்கு அடுத்தது ஏய் சங்கி பயில ரோட்டில் இனிமேல் அவருக்கு ஒரு பெரும் பிரச்சனை. பக்கத்தில் மேல்மருவத்தூர், அந்த இதை தாண்டி அதுக்கு முன்னாடி தானே மேல்மருவத்தூர். இவர் பார்க்குறவங்களெல்லாம் வந்து ஒன்றும் தீக்கான்னு திட்ட முடியாது. ஏன்னா தீக்காக்காரன் பாவம், அவனை தலை நரைச்சி பல்லு கொட்டி தீக்கால வந்து ஒன்றும் பால்யத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. விரல் விட்டு எண்ணிலாம் ஒரு 10 பேர் இருப்பான் தமிழ்நாடு முழுக்க. ஆனால் எல்லாமே வந்து 70, 80, 90 அப்படிங்கிற கேஸ் தான் இருக்கும். அதனால் செவ்வாடை என்ன கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. மேல்மருவத்தூர் இதுக்கும் அவருக்கு ஆத்திரம் வரும். இப்போ அதனால் அவருக்கு வந்து ஒரு விதமான ஒரு அச்சத்துலேயும் ஒரு மனநோயிலையும் இது பண்ணுறாரு. இது வந்து இவருடைய அரசியல் ரீதியான ஒரு ஜெர்க். திரும்ப 2 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தார் தெரியுமா, எல்லா இடங்கள்லையும் சங்கிகள் நுழைந்து விட்டார்கள், சங்கிகள் எல்லா இடத்துலையும் அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுடைய அரசியல் ரீதியாக அவங்க வரலையே தவிர நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இன்றைக்கி தொலைக்காட்சியில் நடத்துகிற விவாதம் முழுக்க பிஜேபியை ஒட்டி தான் நடக்குது. அவன் வந்து கண்ணுக்கு தெரியாத 12,000 பிரச்சாரகர்கள் இந்த நாட்டில் இந்த சித்தாந்தத்துக்காக வேலை செய்கிறான் அப்படின்லாம் அவர் பேசியிருந்தார் பாருங்க.
அந்த மாதிரி அந்த பயம் இவருக்கும் வந்து இப்போ ஒரு அச்ச உணர்வுலையே இவர் செயல்பட்டு இது பண்ணுறார். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தை பற்றி பார்த்தோம்னு வச்சுங்க, அந்த பள்ளிக்கூடத்து தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பர், அந்த என்னுடைய அன்பு தம்பி, அவன் என்னோட பிரச்சார பிரிவில் இருக்கான். அவனை எதிர்த்து விடுதலை சிறுத்தை அந்த ஊரில் ஆர்ப்பாட்டம் 4 வருஷம் முன்னாடி பண்ணிச்சு. அண்ணன் ஹெச் ராஜா போய் அவனுக்காக அந்த ஊரில் போய் போராட்டம் நடத்த போகும்போது தான் அவர் விழுப்புரத்துக்கு முன்னாடியே கைது செஞ்சு ராஜா அண்ணனை இது பண்ணாங்க. இளைஞர் அணியில் அந்த தம்பி இருந்தான். அவனுக்கு எதிராக அவ்வளோ தூரம் அங்கே திக, திமுக, கம்யூனிஸ்ட்டு, விசிகா, தினேஷ்னு நம்முடைய அன்பு சகோதரன், நீங்கள் நம்ம அவன்கிட்ட பேசி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு நாள் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அந்த ஊரில் இருக்கக்கூடிய திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய மக்களே சொல்கிறது என்னென்னா, அந்த பள்ளிக்கூடம் கல்வி போதிக்கிறத தாண்டி விடுதலை சிறுத்தைங்கிற கட்சியை ஆட்டி வைக்கிறது அவங்க தான். அந்த மாவட்டத்துக்கு யார் பொறுப்பில் இருக்கணும், அந்த நகரத்துக்கு யார் பொறுப்பில் இருக்கணும். இப்போ திண்டிவனத்தில் கொண்டு போய் இந்த ஆளை இந்த என்ன அரசு அவர் அவரை கொண்டு போய் வேட்பாளர் நிறுத்தும் போது கூட இந்த செயின்ட் அன்னாள் அங்கே போய் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நிறுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அந்த அளவுக்கு பேக்ரவுண்டில் இருந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ தூரம் ஒரு மதவெறியோடு செயல்படுற பள்ளிக்கூடம். ஜெய் ஹிந்த் ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 6 அறிவு உள்ள ஒரு மனிதர், ஒரு நம்ம அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், நமக்குமான அமைச்சரும் கூட. அதனால் அவரை நம்ம வந்து தப்பித்தவரை கூட நம்ம அவரை எதுவும் சொல்லிடக்கூடாது. நல்ல அறிவாளியாக இருக்கக்கூடியவர். அதில் கொடுமை என்னன்னா, அந்த பசங்க அவர் வந்து ஜெய் ஹிந்த் ஸ்ரீமான் மரியாதைக்குரியவருங்கும் போது நீங்கள் அதை சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, அவருக்கு இந்த இடத்துல ஒரு பள்ளம் ஒன்று இருக்கும். அது ஏன் உனக்கு அந்த பள்ளம் வந்ததுன்னு அவரை கேட்டால் அவர் இப்படி தான் சொல்லுவார். 2002 இந்த அம்மா ஜெயிலில் வச்சு லாடம் கட்டிடுச்சு. ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது இவருடைய பெயர் வேற பெயர். இவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிறக்கும் போதே வன்னியரசன் தான் பேர் வச்சாங்க அப்படின்னு வேற சொல்லிப்பாரு. ஒரு நெறியாளரும் கேட்டார், அது எப்படிங்க பிறக்கும் போதே நீங்கள் போராட்டவாதி ஈழத்துக்காக போராட போகிறீங்கன்னு தெரியும். இல்லைங்க, அதான் என் பேருன்ட்டார். இவர் பேர் வேற பேர். இவர் வந்து அங்கே நின்னதே ஒரு பட்டியலின இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய, பட்டியலினால இந்து தான், இந்துக்களுக்குள்ள தான் பட்டியலினவர் போய் ஒரு பொய்யான சர்டிஃபிகேட்டை கொடுத்து ஜெயிச்சு வந்தவருக்கு. அதனால் எதாக இருந்தாலுமே இவருக்கு பொய் பித்தலாட்டம் எதாவதுன்னு தெரியுது. ஐ லவ் இட். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அவருக்கு பயம் இன்னும் ஜாஸ்தியாக ஏற்படணும். அந்த கிளியிலேயே அந்த அச்சத்திலேயே அவர் இருந்து பார்க்குற இடம்லாம் பாஜக, பார்க்குற இடம்லாம் ஜெய் ஸ்ரீராம், பார்க்குற இடம்லாம் வந்தே மாதரம், பார்க்குற இடம்லாம் பாரத் மாதா கி ஜெய், பார்க்குற இடம்லாம் ஒரு காவி மயம் அப்படின்னு அது மேலும் மேலும் வன்னியரசு இப்படி புலம்பணுங்கிறது தான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். அடுத்த செய்தி, நம் நாட்டுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா. இங்கே அந்த பக்கத்தில் என்ன நியூஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அங்கேயும் ஒரு இந்து கோயிலுடைய திருவிழா வந்து ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து தேவி நூரா அப்படிங்கிற ஒரு இடம், அதில் வந்து 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விஷ்ணு கோயில் அங்கே இருக்குது. அங்கே வந்து 23ஆம் தேதி தொடங்கி திருவிழா அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருவிழாவுக்கு பேர் எசல பெரஹர அப்படின்னு அதுக்கு சிங்களத்தில் அதுக்கு அந்த பேர் வச்சு அந்த இதை கொண்டாடுறாங்க. அதில் காவடி ஆட்டம் இதெல்லாம் இருக்கும். அதுதான் ரொம்ப சிறப்பான அந்த திருவிழா. இந்த தடவை அந்த காவடி ஆட்டம் நாங்கள் நடத்த போகிறதில்ல, நடத்த அனுமதிக்க முடியாதுன்னு போலீஸ் சொல்லுது. ஏன் சொல்லுது அப்படின்னா, இந்த திருவிழா நடத்துறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஈவெண்ட்க்கு கொடுக்குறப்ப இந்த தடவை யார் எடுத்திருக்காருன்னா செஹான் சத்சரா அப்படிங்கிறவர். இவர் யாருன்னா வெளிநாட்டில் தங்கியிருக்காராம், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் போதை கடத்துறதுல பெரிய கை. இவருக்கும் அப்ப ஆடு புருஷாமி இருக்கு, ஒரு நட்பா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. கஞ்சிபாணி இம்ரான் அப்படின்னு ஒருத்தர், அவருக்கும் இவங்களுக்கும் அந்த வியாபார போட்டி இருக்குது. ஸோ இந்த சத்சரா இவர் எடுத்திருக்கிறதுனால இந்த ஈவெண்ட்டை இம்ரான் வந்து அங்கே பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால எங்களாலெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணுமான்னு டவுட்டாக இருக்குது. அதனால் அந்த காவடி திருவிழாவே நம்ம ரத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நியாயமா? அவங்க ஒரு தமிழர்கள் அது மூலம் ஒரு விழா கொண்டாட முடியாத சூழல் இருக்கிறது எப்படி பார்க்குறேன்? அது அந்த ஒரு சிங்களவர் ஆடு புருஷாமி இருக்கு, அவர் தான் இருப்பான்னு இந்த இம்ரான்னு சொன்ன உடனே தான் இம்ரான் தான் இவருக்கு நெருக்கமாக இருக்க முடியும். ஏன்னா அவன் பேர் என்ன, சிக்கந்தர், இங்கே ஒருத்த மெத்தப்பட்ட மைன் கடத்தினானே, ஜாஃபர் சாதிக்.
ஜாஃபர் சாதிக் இந்த மாதிரி அவங்க வந்து அது ஒரு தெலுங்கில் பழமொழியே உண்டு, சதகுப்பை நாத்தத்தை கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே உண்டு. அந்த மாதிரி இவருக்கு வந்து பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை இம்ரான்கிட்ட இந்த கான்ட்ராக்டை கொடுத்துருந்தாங்கன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை, இம்ரான் வந்து போனால் போகுதுன்னு நடத்திக்கன்னு சொல்லிருக்கலாம். ஒருவேளை அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க மதவெறி தலைக்கேறி தான் வந்து நீ காஃபிர், நீ வந்து சிலை வழிபாட்டை சிலை வணங்கி நீ அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து இதை வந்து எங்களுக்கு ஹராம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தடை விதிக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி ஒரு தமிழ் தேசியவாதி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த தமிழ் தேசியவாதி சொன்னது என்னன்னா, நீங்கள் வந்து நியாயம் தர்மம், ராஜீவ்காந்தி படுகொலை, அப்புறம் ஸ்ரீபத்மநாபா படுகொலை அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் அது தப்பு ரைட்டுங்கிற வாதத்துக்குள்ளே நான் போகல. ஆனால் அந்த பகுதியில் இருந்தக்கூடிய இஸ்லாமியர்களை ஒரு பொது இடத்துக்கு மைதானத்துக்கு வர வச்சு, அந்த மைதானத்திலேருந்து எல்லாரும் கிளம்பி நீங்கள் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே எல்லாரும் ஊரை காலி பண்ணி போயிடுங்க அப்படின்னு வேலுப்பிள்ளை பிரபாகரன் சொன்னார். அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரனை நீங்கள் இந்து முன்னணி மேடைகளில் 90களில் நீங்கள் ஆராதனை செஞ்சு அவரை ஆராதிச்செல்லாம் பேசினீங்க. சு. சிதம்பரம், எஸ். வி. ஸ்ரீதரன், மூகாம்பிகை மணி, அர்ஜுன் சம்பத், பல பேர் அந்த மாதிரி அவரை ஆதரிச்சே பேசியிருக்காங்க. நானும் கூட ஒரு சில மேடைகளில் பேசி அண்ணன் இலகணேசன், ஹெச். ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன்லாம் என்னை கடுமையாக திட்டிருக்காங்க. என்ன நீங்கள் வந்து இவரை வந்து பிரபாகரனை ஆதரிக்கிற காரணம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் வந்து நீங்கள் அந்த ஒரு காரணத்துக்காகவே நீங்கள் ஆதரிக்கக்கூடாது அப்படின்னும் போது, அந்த தமிழ் தேசிய தரப்புலேருந்து முன்வைக்கப்பட்ட வாதம் என்னன்னா, என்னதான் சொன்னாலும் அவங்க வந்து தமிழர் கிடையாது, தமிழன் தமிழனே, அயலார் அயலாரே அப்படின்னு அவங்க அயலாறு. அவங்க வந்து மொழி வழி வாதத்தை அவங்க வந்து ஏற்றுக்கிறது இல்லை, அவங்க வந்து மத வழி வாதத்தை தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் தமிழன்னு ஒன்று கூடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் தமிழர் திருநாள் கொண்டாடணும், தமிழ் வருஷப்பிறப்பை கொண்டாடணும். தமிழர் திருநாள் சித்திரை இப்போ தை 1 பொங்கல் கொண்டாடும் போது சூரிய வழிபாடு இது பண்ணோம். அவன் அதெல்லாமே எதிர்க்கிறான். அது நீங்கள் வந்து அந்த ஆளூர் ஆசனம், அவன் பேர் என்ன, அந்த பையன் கூட ஏதோ ஒரு பேர், அவங்க கூட அதெல்லாம் ஆரம்பத்தில் ஏற்று பேசின வீடியோலாம் இருக்குது. அவங்க வந்து இவெல்லாம் வந்து மதச்சார்பற்ற வேடத்தில் இந்த ஆளூர் ஷானவாஸ் அவன்லாம் கூட அவங்களுடைய நோக்கம் பாருங்க, அவன் எங்கே இருந்தாலும் அவனுடைய சிந்தனை வந்து கடைசியில் அவனுக்கு வந்து அந்த மதத்தில் தான் கொண்டு வந்து நிறுத்துறான். நீங்கள் அதுக்கு அவ்வளோ தூரம்லாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. கோயம்புத்தூர்லேயே இந்த பிரச்சனை ஏற்படுது, நாகூரில் இந்த பிரச்சனை இருக்குது. சீராளம்மன் கோவிலுக்கு பல தடவை இங்கே நம்ம அந்த உதாரணத்தை சொல்லியிருக்கோம். இதில் வந்து வீகளத்தூர், வேப்பந்தட்டை பக்கத்தில், பெரம்பலூர் மாவட்டம், அங்கே இந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மயிலாடுதுறை மாவட்ட துணைத் தலைவராக இருந்தவர் மோடி கண்ணன்னு, அவர் முந்தா நாள் ஒரு மனுவை கொண்டு போய் கலெக்டர்கிட்டையும் ஹெச்ஆர்என்சி ஜாயின்ட் கமிஷனர் மயிலாடுதுறை ஹெச்ஆர்என்சிலையும் கொண்டு போய் ஒரு மனு கொடுக்குறாரு. மயிலாடுதுறையிலேருந்து எங்கள் ஊருக்கு வர வழியில் திருநீடூர் அப்படின்னு ஒரு ஊர் வந்து, அது நீடூர்னு மாறி போய் இப்போ வந்து இந்த நீடூரில் வந்து பலவிதமான எண்ணெயை பல தடவை போய் சோதனை நடத்திருக்கு. அது இப்போ, ஆனால் அது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் ஒரு அந்த திருநீடூர். நீங்கள் அந்த அப்போ தேவாரத்தினால நீடூர் ஃபேமஸ், இப்போ தேசிய புலனாய்வுனால எண்ணெய்னால இப்போ ஃபேமஸ். மயிலாடுதுறையிலேருந்து வந்து அப்படியே லெஃப்ட் ரோடு திரும்பாமல் நேராக பார்த்தீங்கன்னா அந்த பாடல் பெற்ற சிவன் கோவில், அந்த ஊர்லேயே இன்னொரு கோவில் இருக்குது. அந்த மயிலாடுதுறையிலேருந்து எங்கள் ஊருக்கு போனோன்னா அந்த நீடூர் கிராஸ் பண்ணி தான் போனோம். மோடி கண்ணன் மனு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அங்கே இன்னொரு கோவிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன் பாதிக்கப்பட்டிருக்கு? யார் பெரும்பான்மை ஆயிட்டாங்க? யாருடைய வழிபாடு தடுக்க முடியுது? இதை வந்து சு. சிதம்பரம், அண்ணன் ஹெச். ராஜா இவங்கெல்லாம் பல மேடைகளில் சொன்னது தான். 100 இந்து குடும்பம் இருக்கிற இடத்துல 10 இஸ்லாமியர் நிம்மதியாக வாழ முடியுது, சந்தோஷமா. அவங்க வந்து இதாக வாழலாம், அவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல். அப்போதான் மாமன் மச்சான், அண்ணன் தம்பி, தாயா புள்ள இதெல்லாம் இதாகும். அதே அப்படியே உல்டாவாக மாறும்போது அவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த 10 குடும்பம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் அதுவும் வந்து 10 கூட தேவையில்லையா, 30% வந்துட்டாலே போதும். அவங்க 100 இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம் 100 இருந்தால் அவன் 30 இருந்தால் கூட இந்த 100 பேர் அவன் வந்து
விட்டேனா பார் அப்படிங்கிற அளவில் தான் இது பண்ணுறாங்க. இதே பிரச்சனை கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சன்னதி தெரு முழுக்க கிட்டத்தட்ட அவங்க இது பண்ணி அதுக்கு தான் வந்து அங்கே ஒரு மனுவே போய் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருந்துருக்காங்க. நல்ல வேளையாக கோசியமணி இருந்து அது அப்படியே இதாகிடுச்சு. அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு அடிப்படைவாதத்தோட செயல்படும் போது அப்போ பிரபாகரன் செஞ்சது சரியா தப்பா? நீங்கள் திடீர்னு இப்போ கோசிமணிக்கு ஆதரவாக சொல்லிட்டீங்க, பாஜகன்னு சொன்னா சொல்லட்டுமே, அதனால என்ன இல்லை உறவு வச்சுக்க போறீங்களா? பாஜகவும் இதுவும் சேர்ந்து விட்டது. பழக்கடை அன்பழகன் தான் வந்து இந்து முன்னணி பிள்ளையார் ஊர்வலத்தை கலைஞர் எதிர்த்த போது கூட வந்து தொடங்கி வச்சுட்டு போனவர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர். இன்னைக்கு அவர் பூட்டி வைக்கல, மதத்தை அவர் வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கல. தமிழக வெற்றி கழகத்துக்கு போன முன்னாள் டிநகர் சட்டமன்ற உறுப்பினர் என் நண்பன் குட்டி என்கிற கருணாநிதி தான் மாம்பலம் பகுதியில் வந்து அவன் பேரை போட்டு நான் இன்விடேஷன் அடித்த உடனே தான் பல பிரச்சனைகள் எனக்கு வந்து இங்கே குறைஞ்சு நான் விநாயகர் சதுர்த்தியை ஸ்மூத்தாக நடத்த முடிஞ்சது. அத்தனைக்கும் அப்போ ஆளுங்கட்சி ஜெயலலிதா சிஎம், முதல் தர சிஎம். அதனால இவங்க என்ன வேணா 1000 வேணா சொல்லலாம். இவங்க பொழுது போகாமல் ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்து ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா அப்படின்னு எங்கே இருந்தாலும் எழுதுவாங்க. பசிபிக் பெருங்கடல் அங்கெல்லாம் உட்காந்து எழுதுவாங்க. நமக்கு அந்த முட்டை இடுற கோழிக்கு தானே ஏதோ எரிச்சல் தெரியும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, வேலை செஞ்சு பாரு, அப்போ தெரியும் உனக்கு. 4 இடத்துல போய் அந்த ஓ பாட்டு வாங்கி நீ வேலை செஞ்சு பாரு, உனக்கு அந்த அவமானத்தை சந்திச்சு பாரு. இது வந்து சமுதாயத்திற்காக செய்யும் போது அதை நாம் வந்து அது ஒரு பாராட்டாதான், ஜாலியாக தான் எடுத்துக்கிறோம். அவன் என்னை திட்டினதெல்லாம் கூட நம்ம நினச்சி பார்த்தோன்னு வச்சுங்களேன், நாளைக்கு கூட அவனை பார்க்கும்போது, ஐயோ நீ என்னை இப்படிலாம் ஏற்றினல்ல தலைவா, என்னை மன்னிச்சிரு தலைவா, அடுத்த ஜென்மத்தில் கூட இது நினைவச்சிருப்ப போல இருக்க அப்படிங்கிற அளவு தான் நம்மளுடைய சித்தாந்த எதிரிகள் கூட நம்ம இது பண்ண முடியாது. அதனால இவங்க 1000 பாஜக என்ன வேணா சொல்லலாம். இவங்க இதை வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து அவர் உண்மையிலேயே வந்து ஒரு தீர்க்கதரிசியாக தான் சில நேரங்களில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னுடைய அன்பு நண்பன் கேடி ராகவன் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் போகும்போது தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த சில பேர் விவாதத்துக்கு வந்திருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒரு நாமெல்லாம் மிருகபுத்திரன் அப்படின்னா அவர் மனுஷிய புத்திரன்னா நம்ம மிருகபுத்திரன் தான், மூத்தா பதவி இருந்தனா இளையா வைத்தாரிங்கிற கதையாக தானே போக முடியும். அவரே எடுத்து கொடுத்துருக்கார் நம்ம கேடி ராகவனுக்கு. பாருங்க, இந்த தௌஹீத் ஜமாத்காரன் போய் இதில் போய் இலங்கையில் யாருக்காக வேலை செஞ்சான்னு கேளுங்கன்னு. அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு இனப்பாசம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் வந்து கண்காணிக்கணும் தமிழக அரசு. தௌஹீத் ஜமாத் இங்கே தௌஹீத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், இந்திய தௌஹீத் ஜமாத் அங்கே என்ன? அப்போ வந்து அவங்க உலகளாவிய தத்துவத்தை தான் போகிறாங்க. இந்த ரேடிக்கலைசேஷன் தமிழ்நாடையும் எந்த அளவில் பாதிக்குங்கிறதே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அமெரிக்கர்கள் அவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு திமிர் இருக்குது. நான் ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்குறேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறான்னு டெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. என்னென்னா இப்போ இந்த கரப்பான் பூச்சிகள் போராட்டம் இதெல்லாம், இந்த கரப்பான் பூச்சிகள் எங்கே கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அந்த வீடியோக்கள் மூலமாகத்தான். அதில் தான் ஒன்று சேர்ந்தாங்க எல்லாரும். ஸோ நம்மளும் கூட இன்ஸ்டாகிராமில் இளைஞர்களோடு ஒரு கனெக்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த போராட்டத்தை ஒரு கன்வின்ஸ் பண்ணுறது மாதிரி அந்த இளைஞர்களுக்கு கொஞ்சம் புரியும்படி விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக அந்த உக்கிரமாக இருந்த அந்த போராட்டம் உக்கிரமாக இருந்த காலகட்டத்திலிருந்தே இப்பொழுது தினமும் ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் பிரதமர் நரேந்திர மோடி போட்டுட்ருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபி, ரொம்ப பக்கத்திலேயே ஒரு வீடியோ எடுத்து செல்ஃபி வீடியோவில் எடுத்து அது போடுறது, அவரே அதை அப்லோட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அப்படி போட்டது அது ஆரம்பத்திலேயே 30 லட்சம் அப்படிங்கிற உடனே 1 மணி நேரத்துலலாம் ரீச் ஆகி இப்போ அந்த சோஷியல் மீடியாவே அதகலப்பட்டது அப்படிம்பாங்களா, அது மாதிரி பண்ணிடுச்சு. இது பெரிய லெவலில் போகிற போக பார்த்தா இவர் யூத்தை விட இவங்க செலிபிரிட்டின்னு சொன்னக்கூடிய ஆட்களை விட இவர் பெரிய லெவலில் ரீச் ஆகிடுவார்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. திடீர்னு பார்த்தா இவர் போட்ட வீடியோ வந்து ஃபேஸ்புக்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. திரும்ப ஐயோ ஏதோ ஒன்று சர்வரில் தப்பு நடந்துருச்சு, அதில் தப்பு நடந்துருச்சுன்னு சொல்லி திரும்ப அதை கொண்டு வந்துட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஆனால் இதை கண்டித்திருக்கிறது ஒன்று. இப்போ இந்த கண்டிக்கும் பொழுது நிதின் கட்கரியும் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறது, அந்த E20 அப்படிங்கிற பேரில் மீண்டும் ஒரு அக்கௌண்ட்டு எப்படி கரப்பான் பூச்சிக்கு சிஜேபிக்கு ஆரம்பித்தாங்க, அதே மாதிரி இதை என்கரேஜ் பண்ணது சோஷியல் மீடியா, குறிப்பாக மெட்டா போன்றவைன்னு அவரும் ஒரு புகாராக சொல்லியிருக்கார். இது ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? அதுங்க, இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், மெட்டா, எக்ஸு இவங்களுக்கெல்லாம் வானத்தில் என்ன வந்தால் மாதிரியோ
தங்க குழாயிலிருந்து பிறந்தா மாதிரியோ இந்த புழுதிவாரி மகன்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கு. இதை வந்து நீண்ட நாள் முன்னாடியே இதை நசுக்கி இருக்கணும். எப்படி மூட்டைப்பூச்சியை நசுக்கிறோம் பார்த்தீங்களா, காலால் வச்சு நசுக்கிறோம்ல, கட்டெரும்பு கடிச்சதுன்னா ஒரு அடிக்கிறோம், கொசு கடிச்சு அடிக்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த பயலோட இந்த பெரிய மோட்டா கொசு கடிச்சுன்னா அடிக்கும்போது ரத்தம் கை முழுக்க இதாக இருக்குமா, அந்த மாதிரி ஒன்றில் வந்து கதற 7-8 வருஷம் முன்னாடியே உள்ள அடிச்சிருக்கணும். இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மோடி என்ன பெரிய இவரா, அமித்ஷாவின் ராஜதந்திரம் என்ன ஆயிற்று, வாஜ்பாய் தொப்பி போடலையா அப்படின்னு இப்போ வந்து யாருக்கோ முட்டு கொடுக்கறதுக்கு இப்போ எவ்வளவு தூரம் போகிறானுங்கன்னா அமித்ஷா, மோடி, ராஜ்நாத் சிங், வாஜ்பாய், அத்வானி அப்படின்னு அந்த மாதிரி நான் பேசலை. நான் சொல்கிறது வந்து நாய் வந்து அதோட குட்டி எப்படி கவ்வும், அது கவிட்டு போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் பத்திரமா பாதுகாப்பு வைக்கும். நான் அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை உணர்வோட சொல்கிறேன். இவங்கள மாதிரி நான் விழுந்து பிராண்டி தொப்புளை சுற்றி ஊசி போட்டுக்கிற அளவுக்கு நான் அந்த மாதிரி சொல்லலை. எனக்கு மோடிக்கு ஏதாவது சமாதானத்திற்காக நோபல் பரிசு கொடுக்க போகிறாங்களா, அதுக்காக அதெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறவர் அவர் கிடையாது. இல்லை மோடியை வந்து உலகத் தலைவராக இவங்க வந்து நேரு மாதிரி ஒரு ஆசிய ஜோதி, சமாதான புறா அப்படின்னு வாழும் காந்தி ஒரு பயிலும் சொல்ல போகிறதில்ல. அவர் இப்போ இன்னும் 100 வருஷம் ஆனால் கூட ஒரு வன்மத்தோட ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு தான் இருக்க போகுது. வாஜ்பாய் இருந்த வரைக்கும் என்ன சொன்னானுங்க, ஒரு சாரர் வந்து ஒரு மைக்ரோ லெவலில் அவர் ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னாங்க. சரி, செத்ததுனால அவர் காலமான உடனே எவனாவது அவருக்கு அஞ்சலி இது பண்ணி தீர்மானம் நிறைவேற்றினானா? ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி செத்து போனதுக்கு தமிழ்நாட்டில் லீவ் விட்டாங்க. அவர் வேற மாநிலம், இப்போ கருணாநிதி தான் முதல்வர். இத்தனைக்கும் ஒருவேளை அவருக்கு பூர்வீகம் அதனால லீவ் விட்டாரா என்ன கன்றாவியோ தெரில. சினிமாவை ஒரு தொழிலாக அங்கீகரித்தவர் முதல்ல வாஜ்பாய் தான். பாராளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து சினிமா தொழிலுக்கு உதவி செய்தவர். ஆனால் அந்த நன்றி கெட்ட சினிமா கும்பல் நாசரப்பர் நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது கூட ஒரு சின்ன நன்றி உணர்ச்சி கூட இல்லாத ஒரு துடைத்தெறியப்பட்ட மிருகங்கள் போன்று ஒரு இரங்கல் தீர்மானம் கூட நிறைவேற்றாத இந்த பயலுங்க நாளைக்கு மோடி பாராட்ட போகிறாங்க. அதனால் மோடியை பாராட்டிட்டு இருக்க போகிறான், தூத்துறவன் ஏற்றிக்கிட்டே இருக்க போகிறான். அதனால் இதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நீ என்ன சொல்லுவ அட் த மேக்சிமம். நான் வந்து ஒரு ஆட்டோக்ராட்டிக் ஃபாசிஸ்ட். இப்போ மட்டும் என்ன சொல்கிறேன், இங்கே ஒத்தி வந்து மோடியை தூக்கில் போடு அப்படிங்கிறா. இத்தனை நேரம் அவளை பிடிச்சி உள்ளார ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மோடியை வாய்க்கு வந்ததை இங்கே பேசுகிறவங்க, அதுவும் பல்வேறு இடங்களில் கழிசடத்தனமாக பேசினதெல்லாம் கூட ஃபேஸ்புக் அதெல்லாம் வந்து ப்ராம்ப்டிங்கில் காமிச்சு மேலே கொண்டு வருது. நாம் வந்து ஒரு கடுமையான பின்னூட்டம் கமெண்ட் போடுறோம்னு வச்சுங்களேன், உங்களுடைய அக்கௌண்ட் வந்து 15 நாள் சஸ்பெண்டட், 90 days சஸ்பெண்டட், நீங்கள் பார்க்க மட்டும்தான் செய்யலாம். என்னதே ஃபேஸ்புக் பார்க்க ரைட்டு. அதை வந்து அப்படிலாம் வந்து உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான். இந்த நாட்டையும் இந்த நாட்டோட பிரதமரையும் இந்த நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரத்தையும் நீங்கள் ராமபிரான என்னவனா அவன் யார், ராமன் யார் அப்படின்னு ஆரம்பிச்சு பரமசிவன் ஆரம்பிச்சு நீங்கள் எல்லா கடவுள்களையும் வண்டையாக திட்டுவாங்க. நீங்கள் முகமது நபி யாரு, கன்னிமேரி யாரு அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை முன் வச்சாலே இட் இஸ் எகெயின்ஸ்ட் அவர் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட். ஆனால் இந்து தெய்வங்கள்ங்கும் போது அந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் வேலை செய்யாது. அது நவத்வாரங்களையும் பொத்திக்கிட்டு பின்னாடி பிளாஸ்திரி ஒட்டினா மாதிரி இது வச்சு ஸ்னக்கி வச்சு கட்டினா மாதிரி அப்படியே டைட்டாக க்ளோஸ் ஆகி கார்க்கு வச்சு நல்லா இந்த முன்னாடி பாட்டிலுக்கு கார்க்கு வச்சு அடிப்பான் பாரு, அந்த மாதிரி அவனுக்கு அடித்தா மாதிரி வாய் அதெல்லாம் பொத்திக்கிட்டு அவன் இருப்பான். இப்போ அதாவது நீங்கள் இந்த நாட்டோட நல்ல கொண்டாடப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் கேவலப்படுத்தும் போது அது வந்து கருத்து சுதந்திரம். ஆனால் நீங்கள் பதிலடியாக ஏண்டா இப்படி எழுதின, நான் உன்னை திரும்பி இப்படி கேள்வி கேட்டால் நீ பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம அந்த கேள்வியை முன் வச்சாலே you have been blocked for few days. It is against our community standard.
வி செட் அவர் வெரி ஹை ஸ்டாண்டர்ட். என்னடா ஹை ஸ்டாண்டர்ட் நொட்டுது உனக்கு? முகம் தெரியாதவனுடைய அக்கௌண்ட்லாம் வேற வச்சிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் எந்த விதமான அவன் ஃபோட்டோ இருக்காது, லாக் பண்ணிட்டோம், வந்து எல்லார்ட்டையும் சண்டை போடுவான், இப்படிலாம் இருக்கும். அது இன்ஸ்டாலையாக இருக்கட்டும், எக்ஸ்லையாக இருக்கட்டும். எக்ஸ்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. இந்த பயலு இந்த மாதிரி தான் இது பண்ண உடனே முன்னாடி இந்த ட்விட்டர் ரொம்ப அட்டூழியம் பண்ண உடனே தான் கடைசியில் அவனே அந்த ட்விட்டரை கொண்டு போய் இந்த பையன் இன்னும் எலன் மாஸ்க் கிட்ட விற்கிற லெவலுக்கு போய் இன்னைக்கு தெருவுக்கு வந்து அவன் அந்த மாதிரி இது பண்ணுறான். நீ வந்து உனக்கு ஒரு கம்யூனிட்டி ஆஃபீஸரை இங்கே இது பண்ணு, நோடல் ஆஃபீஸரை இது பண்ணுன்னா, இல்லை அது எங்களுடைய கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது. இந்த நாட்டை பற்றி என்ன வேணால் பேசலாம், காஷ்மீரை வந்து இல்லாமல் கூட ஃபோட்டோ இது பண்ணலாம், சீனா ஆக்குப்பை பண்ண மாதிரி நீங்கள் போடலாம், சீனாவை க்ளோரிஃபை பண்ணி எழுதலாம், பாரத நாட்டை கேவலப்படுத்தி எழுதலாம், இந்த நாட்டோட தலைவர்கள் எல்லாரையும் கொச்சையாக திட்டலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா இந்த பயலோலாம், இவங்கெல்லாம் இந்த குச்சியில் இருக்கக்கூடிய இந்த பயலோலாம் வெக்கமே இல்லாமல், அதுவும் பிரதமர் அக்கௌண்ட்டே இப்படி பண்ணும்போது, அதுவும் வந்து உங்களுக்கு உலகத்தில் மிகப்பெரிய சந்தை, சீனாவை விட இன்றைக்கி மக்கள் தொகையில் அதிகமாக வேற இருக்கும். ஆனால் இதெல்லாம் சீனாவில் இந்த பயலோலால் ஆப்ரேட்டே பண்ண முடியாது. இங்கே வந்து இருந்துக்கிட்டு பிரதமருடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவையே ஒருத்தன் எடுக்கிறான் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல விதமாக நம்மளுடைய அப்பா மாதிரி, நம்ம வீட்டோட மூத்த தலைவர் மாதிரி, குடும்பத்தின் தலைவர் மாதிரி நம்ம மோடிகிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுது என்னன்னா, இந்த சாக்கடைகள் எல்லாம் நீங்கள் டீல் பண்ணாதீங்க, இவங்களுக்கெல்லாம் இரக்கமே காண்பிக்காதீங்க, தே ஷுட் பி ஷோன் தர் பிளேசஸ். சீனா மாதிரி இவங்களெல்லாம் வந்து நசுக்கி எடுக்கணும். என்கிட்ட ஒரு நாள் மட்டும் கொடுத்தாங்கன்னா எல்லா பயலோடையும் கொண்டு வந்து, நீ வந்து டெல்லியில் கூவம், அந்த மெட்ராஸில் வந்து கூவம் ஆற்றுக்குள்ளே இறங்கி ஒரு நாள் முழுக்க நீ நெல்லு, உனக்கு சோறு கிடையாதுரா அப்படின்னு இந்த பயலெல்லாம் நிறுத்தணும். ஒரு குரூரமான ஒரு இவங்களுக்கு வந்து டார்ச்சர். இவங்களுக்கு வந்து அந்த கூவம் நாத்தத்தில் இவனால் அந்த மீத்தேன் கேஸ் எல்லாம் இவனை அஃபெக்ட் பண்ணும். அந்த படித்துறையை விட்டு நீ ஏந்திரிக்கவே கூடாது. சைதாப்பேட்டையில் இருக்குது, சங்க காரியாலயம் போகிற வழியில் இருக்குது, பாரி படித்துறை, ஓரி படித்துறை அப்படின்லாம் நிறையா, அவங்க படகுத்துறை அப்படின்லாம் இருக்காங்க பாருங்க. அங்கே அந்த படியில் உட்காரு, இல்லைன்னா இறங்கி நில்லு அந்த அப்படின்னா அவங்கள செக்யூரிட்டி போட்டு நீ திரும்பி விடக்கூடாது அப்படின்னா அவங்கள அப்படி ஒரு சித்திரவதை பண்ணும். இது வந்து ஒரு சாடிஸ்டிக்கல் ப்ளஸரா அப்படின்னு. எஸ், ஐ டிரைவ் சாடிஸ்டிக்கல் ப்ளஸர். ஐ எம் ப்ரவுட் டு பி அ சாடிஸ்ட். ஏன்னா இந்த நாட்டோட பண்பாடு கலாச்சாரம், இந்த நாட்டோட ஜனநாயகத்தையே யூ ஆர் டேக் இட் ஃபார் கிராண்டட்னும் போது நீ யாரா? நீ யாரு? நீ பிழைக்க வந்த உனக்கு ரூபா கிடைச்சா நீ அதுக்காக என்ன வேணா விற்கக்கூடிய நபர். நீ இந்த நாட்டோட பிரதமரோட வீடியோ எடுப்பேன், கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுங்கிற பேரில் நீ வந்து இந்த கடவுள்களை பழிக்கிறதுக்கு விடுவேன் அப்படிங்கும்போது, இந்த அரசாங்கமும் உண்மையிலேயே ரொம்பலாம் லீனியண்ட்டாக இருக்கவே கூடாது. யாருக்கிட்ட இருக்கோங்கிறது இருக்குது. தன்னை கொல்ல வந்த தாய் பசுவையும் கொல்லலாம்ங்கிறத நம்ம தர்மம். அதனால் இவனுங்கள்லாம் எறும்பு மாதிரி, கொசு மாதிரி ஒழிக்கப்பட வேண்டியவர்கள். கடைசி செய்தியாக, ஜந்தர் மந்தரில் நீட் போராட்டம், வினாத்தாள் கசிவு, இதுக்கெல்லாம் கரப்பான்கள் தொடங்கி வச்ச ஒரு போராட்டம். கடைசியில் அந்த போராட்டம் வன்முறையாக மாறியது ஆஸ் யூஷுவல். ஒரு விதமாக பேச்சுவார்த்தை முடிந்து அந்த போராட்டம் கைவிடப்பட்டது அப்படின்னு இருந்தால் கூட, கரப்பான்கள் சில கோரிக்கைகள்லாம் வச்சுருந்தாங்க. என்னென்னா, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும், மோடி ராஜினாமா செய்யணும், இது இல்லைன்னா அது அடுத்த லெவலுக்கு போவோம் அப்படின்லாம் மிரட்டியிருந்தாங்க. அதுக்கு பிறகு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அவங்க மீது போட்ட வழக்குகளை எல்லாம் வாபஸ் வாங்கணும். இது போல் பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இது அப்புறம் இப்போ கேஸு கூட போயிட்டுருக்குது. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஜுவனைல் அவங்க மைனராக இருந்தாங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, அவங்கள தயவுசெய்து அந்த வழக்குலேருந்து வெளியில் விட்டுருங்க. அதே போல் கிரிமினல் குற்ற பின்னணி அவங்களுக்கு இல்லைன்னா அவங்க மீதெல்லாம் பெரிய அளவு வழக்கு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதே நேரத்தில் இன்னொன்று என்னென்னா, நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை நீங்கள் வாபஸ் வாங்கலைன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைக்க வேண்டி வரும் அப்படின்னு ஒரு ஊழ உதார் மாதிரி கரப்பான் பூச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆஜராக கபில் சிபல் தயாராக இருக்கிறா, 1 கோடி டெபாசிட் வேணாலும் கட்டிட்டு நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு திட்டம் இருக்கிறதாகவும் சொல்லுகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் சொல்கிற பதில் கொஞ்சம் வக்கரமாக இருக்கும், பரவாயில்ல. வக்கரமான விஷயங்களுக்கு வக்கரமான உதாரணத்தை தான் சொல்ல முடியும். சிறுவர்கள் அப்படின்னா less than 18 இல்லையா,
கன்னியாகுமரி ஜில்லாவில் நேற்றோ முந்தா நாளோ ஒரு செய்தி படித்தேன். ஒரு மெரைன் கோர்ஸ், ஒரு பர்டிகுலர் கோர்ஸில் 2 பேர் தான் படிக்கிறாங்க. அந்த 2 பேரில் 19 வயசில் ஒரு பொண்ணு படிக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து 8 மாதம் ப்ரெக்னென்ட்டு. அது அந்த வலி தாங்காமல், வயிறு வலி தாங்காமல் ஆஸ்பத்திரிக்கு போகுது. ஆஸ்பத்திரியில் இதுக்கு யார் காரணம், உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சாங்கும் போது கல்யாணம் ஆகலைங்குது. உன்னை யார் காரணம்னு அதே காலேஜில் அதே கோர்ஸில் படிக்கிற இன்னும் தான் அவன் தான் காரணம் அப்படின்னு வருது. மொத்தமே அந்த அந்த பர்டிகுலர் கோர்ஸ் 2 பேர் தான் படிக்கிறாங்க. அந்த எந்த கோர்ஸ்? மெரைன் கோர்ஸ் தானே? பரவாயில்ல, அது மெரைன் கோர்ஸ் படிக்க போய் தான் இந்த கோர்ஸும் இது வந்துட்டாங்க. சரி, ஆழ்கடலில் முத்தெடுத்துட்டான். அந்த அவனுக்கு வந்து கூட படிக்கிற இன்னொரு பையன், இந்த செகண்ட் ஆளுக்கு வந்து 17 வயசு ஆகுது. இப்போ சொல்லுங்க, 19 வயசு பொண்ணை ஒரு சிறுவன் தாயாகி வச்சுட்டவன். இப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ வந்து அவனை ஜுவனைல் கேஸில் போஸ்கோவில் வந்து அந்த அம்மாவையும் குழந்தையும் கைது செய்வாங்களா? 8 மாத பிரெக்னன்சி யோசிச்சு பாருங்க. அவன் சிறுவனுங்க, அவன் ஏதோ செஞ்சிட்டான். இது அறியாமல் செய்யறதா? அதே மாதிரி நான் இன்னொரு 4-5 வீடியோ பார்த்தேன். நண்பர் ஒருத்தர் கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னேன். ஒரு பொண்ணு புர்கா போட்டிருக்கு. ஹிஜாபா புர்காவா, அதுக்கு பேர் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது முகம் தெரியுதுன்னா ஹிஜாப், முகம் தெரியுது. இது ஃபுல்லாக இந்த அப்படி கவர், இந்த இடம்லாம் மூஞ்சி தெரியுது. அது என்ன பண்ணுது? மோடி யாரு, நான் என்ன தெரியுமா அந்த ஆளை பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமாக உதார் விடுது. இந்த வடிவேல் மாதிரி கூட்டின கதவுலாம் அவன் வந்து மூடிட்டு போயிட்டானா அவன் நமக்கு அடிமை. அவன் நம்மளை வந்து கேள்வி கேட்டானா நாம் அவனுக்கு அடிமை அப்படிங்கிற கதையா எல்லாரும் இருந்து இது பண்ணும்போது, மோடி யாரு, அவன் யாரு, அவங்க அம்மா யாரு, என்னென்னமோ இது கோஷம் ஓடுது. அதுக்கப்புறம் அது கடைசியில் வீடியோவில் ஒரு 15 செகண்டில் போலீஸ்னே முஜே பகுத் மாரா அப்படின்னு ஓன்னு அழுவுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு பயன்படுத்தின வார்த்தைகள், மோடியை பற்றி பயன்படுத்தின வார்த்தைகள். அதுக்கப்புறம் பார்த்தா அது நம்ம கொஞ்சம் தேடி போய் எந்த ஊர்னு பார்த்தா அது பீகார். அது அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் சோறு போட்டது தப்புங்களா, நாங்கள் வந்து இந்த மாதிரி அவங்களெல்லாம் வந்து வந்த போராட்டக்காரர்களுக்கு நாங்கள் உணவளித்து அவர்களை வாழ வைத்தது தப்பா? டேய், எவனுக்குடா பண்ண? பாம்புக்கு இல்லடா பால் வாக்குறேன் நாய. இவனெல்லாம் நாயன் தாங்க சொல்ல முடியும். இதையும் உன்னை கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வருவாங்க பாருங்க. அதாவது இந்த 12 வருஷத்துல இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல மோடியை. ஜனநாயக ரீதியா இல்ல மீதி இதையும் பண்ண முடியல. அவங்க பிசிக்கலி கூட அவரை பஞ்சாப்ல ட்ரை பண்ண இது பண்ணாங்க. எல்லா நேரங்கள்லயும் அவரை ஒரு டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள்லாம் சிலை வணங்கிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த கடந்த 70 வருஷத்துல ஆட்சியாளர்களை ஆட்டி படைச்சு தங்களுடைய கை ஓங்குவதற்காக என்னென்ன வேலையெல்லாம் இவங்க செஞ்சாங்க. அதுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் எப்படி பணிஞ்சு இந்த பயலு காலை கழுவி குடிச்சு ஓட்டு அரசியலுக்காக மானங்கட்டு போய் இருந்த இந்த பாரத நாட்டில் ஒரு மனிதன் தன்னெழுச்சியாக மக்களுடைய ஏகோபித்த ஆதரவுடன் 12 வருஷமா நீங்கள்லாம் யாரா இந்த நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இருடா அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்ன உடனே அவங்களால அந்த தாங்கிக்கவே முடியல. எவன் போராட்டம் நடத்தினாலும் சட்டத்துக்கு எப்படி உட்பட்டு இருக்க முடியும்? சட்டம் தான். நாங்க சொல்றதாண்ட சட்டம். நாங்க ஒருத்தனை அடிச்சா அது சட்டம். ஆம்பூரை நாங்க கலவரம் பண்ணா அது எங்களுடைய சட்டம். நாங்க வந்து கோயம்புத்தூர்ல பாஷா ஊர்வலம் போறான், 60 பேர் தாலி அறுத்து 60-100 குடும்பத்தை தெருவில் நிறுத்தினவன் செத்து போனான்னா கூட அதை கொண்டாடுவோம் நாங்க. அதுதான்டா எங்க சட்டம். அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய இந்த கொடூர மனம் படைத்தவர்கள் இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்க முடிஞ்சுதே அப்படின்னு அந்த 12 வருஷமா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே, ஒரு ஹைகோர்ட்டும் நடத்த முடியலையேங்கிற ஒரு வெறுப்புல எவன் போராட்டம் நடத்தினாலும் போக வேண்டியது. சிஏவா நான் வரேன், விவசாயி போராட்டமா நான் வரேன். இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் நடந்த போராட்டத்துக்கு கூட இதை தொப்பி பிரியாணின்னு யாரோ ஒருத்தர் நடத்துறவர் தான் தொப்பி அப்படின்னு ஒரு அதுல நீங்க அந்த இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகம்னு சொல்றதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். பாலநீலம் காதலருக்கு இதுக்கு கலப்பு திருமண ஆஃபீஸ்னு சொல்லுங்க. ஏன்னா அது கலப்பு திருமணம் யார் வந்தாலும் பண்ணி வைப்பேன்னு அது பெருமை அப்படின்னு சொன்னாங்கன்னா
எத்தனை பேர் ஆகி அப்பனோட வயிற்றுல கூட்டிட்டு போகிறீங்களோ அதுக்கு நீங்கள் தானே ஆளாக போகிறீங்க. கலப்பு திருமண ஆஃபீஸ் தானே நீங்கள் சொல்கிறது. அங்கே உட்காந்து அதில் ஒரு ஆள் வந்து இதில் அரபுக்கார மாதிரியே ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அவருங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி. ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்கு அவர் தான் சப்ளையரா? எதுக்கு? ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது பிரியாணி பிரியாணியா நீங்கள் சப்ளைன்னு ஒன்று. அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்திலேயே பல விதமான இதெல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அந்த மாதிரி ஏதாவதுங்கிறது ஏன்னா அது கூட தயங்க மாட்டாங்க இவங்க. எவன் போராட்டம் நடத்தினாலும் எங்கே போராட்டம் நடத்தினாலும் நாங்கள் சாப்பாடு போட்டோம், நாங்கள் தண்ணி கொடுத்தோம். நீங்கள் உழைச்சி சாப்பிட்றவங்க கூட 3 வேளை கண்ணியமாக வயிறு ரொம்ப தின்னா போகிறோம். நமக்கு வந்து நம்முடைய பொருளாதார இதுக்கு வந்து எவ்வளோ உணர்ந்து செயல்பட முடியுமோ நம்ம அப்படி தான் சாப்பிட முடியும். ஆனால் இந்த போராட்டக்காரர்கள் பாருங்கள், இது வந்து உழைச்சி சாப்பிட்றவனுக்கு. இந்த போராட்டக்காரர்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? பிரியாணி, சிக்கன் 65, டப் சிக்கன், மட்டன் பிரியாணி, மீன் வறுவல், அப்புறம் பிஸ்ஸா, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணாலும் உங்களுக்கு தரோங்க அப்படிங்கிற லெவலில் 24 hours நான் ஸ்டாப் சப்ளை. உங்க வந்து இதுக்கு பணம் எங்கே இருந்து வந்தது? நான் எவ்வளோ தெரியுமா செலவு பண்ணோம்? ஒருத்தனை பிடிச்சி உத்தரப்பிரதேசத்தில் பிடிச்ச உடனே இன்றைக்கி பார்த்தா சோஷியல் மீடியாவில் ஒப்பாரி அவர் சாப்பாடு போட்டார். எதுக்குடா சாப்பாடு போட்டான்? நீ இந்த நாட்டோட அவரே ஒரு வீடியோ பேசியிருக்காரு. என்னென்னா அது அப்போல்லாம் போராட்டம் உச்சகட்டத்தில் இருக்கிறப்ப அடுத்தது என்ன ஆகும்னு தெரியாமல் பேசுனேன். இது தர்மேந்திர பிரதானோட நாங்கள் நிற்க மாட்டோம், மோடி வரைக்கும் நாங்கள் போவோம். ஏன் மோடி அப்பாட்டையும் போயேன், மோடி அப்பாட்டையும் போயேன். அதனால தான் உண்மையிலேயே நம்ம சென்ற செய்தியில் கூட நமக்கு கொஞ்சம் வருத்தம் தான் மேலிடுது. மோடி வந்து ரொம்ப பொறுமையாகிறார், டூ சாஃப்ட் இருக்கவே கூடாது. ஒரு அழிச்சாட்டியம் பண்ணி ஒரு தடாலடியா நீங்கள் வந்து நீ ஏன்னா நான் டேய்மேன் அப்படிங்கிற லெவலில் நீ கையை வாங்கினா நான் அரைவேன், நீ அரைஞ்சா கையை வெட்டுவேன், வன்முறை தூண்டுறோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது காரணி. இது காரணத்தை நீங்கள் பார்த்துட்டு தான் காரணிக்கு நீங்கள் வரணும். எதிர்வினை இவங்களே சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதில் மைனர் அப்படின்னா அவன் ஏன் அங்கே போனான்? படிப்புக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து எத்தனை நாள் கழிச்சு போராடினேன்? ஜூலை 20 வரைக்கும் அமைதியாக இருந்த போராட்டம் ஜூலை 20லேருந்து ஏன் மாறிச்சு? போராட்ட களம் மாறிச்சு. அரசியல் கட்சிக்கு அங்கே என்ன வேலை? ராமர் படத்தை நான் செருப்பால் அடிச்சு அதில் என்ன வேலை? ராமர் கோவிலை உடைக்கணும், மசூதி வரணும்னு சொல்றது ஏன் சொல்லுவானே? இது நீட்டு போராட்டம் தானே. நம்மளோட பிரதமருடைய படத்தை வரைஞ்சு அதில் தண்டால் எடுக்கிறான். அதோட அர்த்தம் என்னங்கிறவங்க அதை போய் பார்க்கட்டும். அப்போ அவ்வளவு கேவலமாக ஆண்களும் பெண்களும் இந்த மாதிரிலாம் ஒரு கழிசலைத்தனமாக செய்யும் போது அதில் மைனர் என்ன மேஜர் என்ன? நான் என்ன கேட்குறேன், சில கொலைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனர் இதாரம் ஜோனையில் வச்சே செய்யக்கூடிய கொலைகளும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் இன்னொரு செய்தியும் பார்த்தேன். நேற்றுக்கு வந்து தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் பக்கத்துலேயே ஏதோ ஒரு ஊரில் திருமணம் கடந்த உறவு அம்மாவுக்கு. அதனால் அந்த யார் அம்மா கிட்ட உறவு வச்சுருந்தானோ அவனோட பசங்களை கொண்டு போய் கிணத்துக்குள்ளே போட்டுறான், 200 அடி கிணத்துக்குள்ளே. ஒரு ரொம்ப கொடூரமான செயல். அந்த பச்சை பிள்ளைங்களை அவன் அழைச்சிட்டு போகிறத பார்க்கும்போதே நம்மளுக்கு பகீர்னு இருக்குது. அவனுக்கு 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அவன் இதையே ஒரு 6 மாதம் முன்னாடி செஞ்சுருந்தான். அவனும் வந்து 17 வயசு சிறுவன். அப்போ அவனுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க? அதுக்காக நியாயப்படுத்த முடியுமா? அதனால் இதை வந்து ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான ஒரு இடத்துக்கு கோர்ட்டே போய் நிற்கிது. கோர்ட்டு தர்ம சங்கடமான இடத்துக்கு போய் நிற்கிதுன்னு சொல்லும்போது தான் கோர்ட்டு தான் வந்து உங்களை கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொன்னோன்னா அதை வச்சு இவங்க இது பண்ணும்போது கோர்ட்டை என்ன பண்ணிடணும், நீ என்ன நக்கல் பண்ணுறியா நீ, ஐ வில் ஷோ யூ ஒரு ஓன் பிளேஸ் அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருந்ததுன்னா இவங்கெல்லாம் இப்படி தலை துள்ளி ஆட மாட்டாங்க. சிலதெல்லாம் முளையிலேயே கிள்ளிடணும். நீங்கள் முளையிலேயே கிள்ளலைன்னா அது ஒரு பெரிய விஷ விருட்சமாக வந்து நிற்கும். அதோட வெளிப்பாடு தான் இந்த ஜூலை 20க்கு அப்புறம் வந்தது. இந்த மாதிரி கேடுகட்டத்தனங்கள், சட்டத்தை கையில் எடுத்துக்கிறது, போலீஸ்காரங்களை அடித்தது, வாகனத்தை தீ வச்சு குளிச்சினது, பக்கத்து கடைகள்லாம் நொறுக்கினது, இந்த மாதிரி செஞ்சவங்க சிறுவர்கள் அப்படின்னாக்க அப்போ கன்னியாகுமரி அந்த மெரைன் காலேஜ் அப்போ அவனுக்கு என்ன? அப்போ அவனும் இவனும் ஈக்குவல் ஃபுட்டேஜில் வருவானா? சிறுவர்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் ஒரு 10 வருஷம் இருக்கட்டுமே, இருந்து இதாகட்டும். அதனால் நம்ம ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கக்கூடாது. சில நேரங்களில் நம்ம வீட்டு பையன் தப்பு பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணுறோம், ஓங்கி 2 அடி விட்டு தான் திருத்துறோம். இல்லை உனக்கு சோறு கிடையாது போ அப்படிங்கிற அளவில் தான் பெற்றோர்கள்
கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி கோர்ட்டும் சரி நம்முடைய பிரதமரும் இருக்கணுங்கிறது தான் நம்முடைய தாழ்மையான எண்ணம். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். ஜெய் ஸ்ரீராம்.